சாவடிக்கலடா என்ன. சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே இப்போ சிக்கன், துபாய் சிக்கன், அந்த சிக்கன், இந்த சிக்கன். நானே ஒரு சிக்கன் பைத்தியம்டா. கிரேவிங் தாங்க முடியாமல் 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். கரகரன்னு கோடு போட்டு நல்லா ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு குத்தி விட்டேன். அப்போ தான் மசாலா ஊறுமா. சரின்னு சொல்லிட்டு நல்லா கழுவுன ஒரு பவுல் எடுத்துக்கினேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பரு, இது எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு தயிர், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் லெமனை புழிஞ்சு விட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்குங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கழுவி வச்ச சிக்கன் இருக்குது பாருங்கள், அந்த சிக்கனை எடுத்து எங்கெல்லாம் மசாலா போவாதோ அங்கெல்லாம் நல்லா போட்டுருங்க. அப்படியே அவனை தூக்கி ஓரம் வச்சுட்டு இந்த சீஸ் சாஸை ரெடி பண்ணுறதுக்காக 3 முட்டையோட ஒயிட் டோர் மட்டும் எடுத்துக்கிறோம். ஒரே ஒரு சீஸ் க்யூப் எடுத்துக்கங்க, 3ஆ வெட்டி போட்டுருங்க. 3 பூண்டு பல் போட்டுருங்க. அப்படியே கொஞ்சம் பால் ஊற்றிக்குங்க. சில பேர் ஃப்ரெஷ் மில்க் ஊற்றுறாங்க, நீங்கள் பால் ஊற்றிங்க, கொஞ்சம் ஆயில் ஊற்றிங்க. இதெல்லாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணால் நம்ம சீஸ் சாஸ் ரெடி ஆகிடும். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா வானலில் கொஞ்சம் லோவில் வச்சுட்டு ஒரே ஒரு பட்ரு போட்டு நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த தலைவனை எடுத்து அதில் போடுங்க. செத்து போன அந்த கோழியே ஏஞ்சி ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுற அளவுக்கு இப்படி ஒரு திருப்பு, அப்படி ஒரு திருப்பு, இப்படி ஒரு திருப்பு, அப்படி ஒரு திருப்பு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடுவான். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சு பாருங்கள் அந்த சீஸ் சாஸ் ஒயிட் கலரில், அதை எடுத்துருங்க. அதை எடுத்து அப்படியே ஃபுல்லாக அவனை ஊற்றி விட்டிங்கன்னா அவன் என்ன ஆகுனா ஃபுல்லாக பரவ மாட்டான். நீங்கள் தான் கொஞ்சம் பரவி விடணும். ஸோ நல்லா நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு சூப்பர் தட்டை நல்லா கழுவிட்டு எடுத்து மூடிட்டிங்கன்னா அந்த ஹீட்டில் இன்ஃப்யூஸ் ஆகிடும். நல்லா இன்ஃப்யூஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும், அடடா ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ தான் அந்த துபாய் ஸ்மெல் வரும். அப்படியே சுட சுட எடுத்து பிளேட்டில் வச்சு எடுத்து ஒரு பைட்டு வச்சிங்கன்னு வச்சுங்க, இந்த பிறவி படனை அடைஞ்சிட்டா அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நான் பேசுகிறதும் பிடிச்சிருந்தா மறக்காமல்